ஆமா ஆமா எங்க மாமாங்க இல்ல. ஏய் செவ்வள பேசுறோம்ல வாய் முடிக்குது. இப்ப நீங்க போய் ஈஸ்வரியனையே பார்க்கலாம் அவ்வளவுதானே. தாராளமா போங்க காந்த விடும்ல அவங்க எங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. பெற்ற தாயே எங்களை புரிஞ்சுக்காம சமாளிக்கணும்னு நினைச்சாலும் எங்க அண்ணி எங்களை கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஞானம் ஏன் இப்படிலாம் பேசுற? உனக்கு தெரியக்கூடாது கதிர்ச்சி தெரியக்கூடாது அப்படின்னு ஒண்ணும் இல்லை. உங்க அண்ணா ஏற்கனவே பல பிரச்சனைகளும் சங்கடத்திலையும் இருக்கான். ஏமா ஏன் திரும்ப திரும்ப அண்ணன் பத்தியே பேசுறீங்க? என்ன அண்ணா உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஈஸ்வரி அன்னைக்கு வீட்டுக்கு திருப்பி வரக்கூடாது ஏதாவது சொன்னாங்களா? அப்ப சொல்லுங்க மட்டும் எதுவும் புரியாதா இல்ல தெரியாதா? எங்க அம்மா இருக்கிறது காரணம் அவரு தானே தெரியாத மாதிரி பேசுறீங்க. சரி லட்சுமி எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்காது. புருஷன் முன்னாடி இடையில இருக்கிறது உனக்கு புரியாது. என்ன அண்ணியை பார்க்க போகணும் அவ்வளவுதானே. போங்க போய் அண்ணியை பார்த்துட்டு வாங்க. இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு விஷயம் இது நாங்கள் அண்ணன் கிட்ட சொல்ல போறதும் இல்லை. எங்களுக்கு என்ன அண்ணி நல்லபடியா இருந்தாங்கன்னா சந்தோஷம். போயிட்டாங்க போனா அப்படியே போயிடுவியா? போக கூடாதா? போடாது கத்தாது. ஆட்டோக்கு காசு வச்சிருக்கியா?